கனடாவிலிருந்து இலங்கைக்கு சென்ற தமிழ் பெண் ஒருவரின் உடைமைகள் களவாடப்பட்டுள்ளன. கொழும்பில் தங்கியிருந்த நிலையில் 18 பவுண்ட் தங்கம் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளன. சுமார் 39 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள், 1500 கனேடிய டாலர்கள், 600 அமெரிக்க டாலர்கள் மற்றும் 6,55,000 இலங்கை ரூபாய் என்பன களவாடப்பட்டுள்ளன. மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த சுவாதி நீலன் என்ற தமிழ் பெண்ணே இவ்வாறு கொள்ளையிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நகைகள் காணாமல் போனவை தொடர்பில் கொழும்பு போலீசாரிடம் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கொள்ளை சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வெளிநாடுகளில் கோடை விடுமுறை என்பதால் பெருமளவான இலங்கையர்கள் தாயகத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இதனை இலக்காக கொண்ட இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து வருவோர் கூடிய அளவில் நகைகளை அணிந்து செல்லுதல் அல்லது பெருந்தொகையான பணத்துடன் வெளியில் செல்லும் போது தனியாக செல்வதை தவிர்ப்பதுடன் குழுவாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்பதை அடையாளம் காணும் கொள்ளையர்கள் இவ்வாறான கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர்.